மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் வகுப்பு 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள் என்ற பாடப்பகுதியில் சம பங்கீடும் மீட்கழித்தலும் மற்றும் சமக்குழுவாக்கம் என்ற பகுதிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். சம பங்கீடும் மீட்கழித்தலும் மற்றும் சமக்குழுவாக்கம் போன்ற பகுதிகளை பற்றி இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே. முதலாவதாக ஒரு எளிய வாழ்க்கை கணக்கு. மாணவர்களே, ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். அப்பா வேலைக்கு சென்று திரும்பி வரும் வேளையில் ஒரு கடையில் 4 சாக்லேட்டுகளை வாங்கி வருகிறார். எத்தனை சாக்லேட்டுகள்? 4 சாக்லேட்டுகளை வாங்கி வருகிறார். வாங்கி வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தவுடன் குழந்தைகளுக்கு அந்த சாக்லேட்டுகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகள் எத்தனை சாக்லேட் கிடைக்குமானவர்களே? ஸ்கூல்கள் பார்ப்போம். 2. வெரி குட். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2 சாக்லேட்டுகள் கிடைக்கும். அதே அவங்க அப்பா எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, அவர்கிட்ட முதல்ல எத்தனை சாக்லேட் இருக்கு? 4 சாக்லேட்டுகள். இப்ப என்ன பண்றாரு? பையனையும் பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு கூப்பிடுறாரு. ஒவ்வொரு குழந்தைக்கும் பையன்கிட்ட ஒரு மகன்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு, மகன்கிட்ட ஒரு சாக்லேட்டு, மகள்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு. மொத்தம் எத்தனை சாக்லேட் இருந்தவங்க? 4 சாக்லேட்டு. மகன்கிட்ட ஒன்று கொடுக்குறாரு, மகள்கிட்ட ஒன்று கொடுக்குறாரு. மீதம் எத்தனை சாக்லேட்டுக்கு அப்பாட்ட? 2. அடுத்ததாக மீண்டும் மகனுக்கு ஒரு சாக்லேட்டு, மகளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு. மீதம் அப்பாவோட எத்தனை சாக்லேட் இருக்கும்? சாக்லேட் அவர்கிட்ட இருக்காது. அப்போ ஒவ்வொரு குழந்தைகள் கையில் எத்தனை சாக்லேட் இருக்கும்? 2. அப்ப இதுதான் சம பங்கீடு. இதை நம்ம என்ன சொல்றோம்? சம பங்கீடு. குழந்தைகள் இருவருக்கும் 4 சாக்லேட்டை, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2 சாக்லேட்டிலும் அவர்கள் அப்பா குழந்தைகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அதே போலதான் மாணவர்களே, நம்முடைய 3வது கணித பாடத்தில் கபிலனிடம் 30 பூக்கள் இருக்கின்றன. கபிலனிடம் எத்தனை பூக்கள் இருக்கின்றன? 30 பூக்கள் இருக்கின்றன. அவற்றை அவன் தன் 5 நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். எவ்வாறு கொடுக்க முடியும் பார்ப்போமா மாணவர்களே? கபிலனிடம் 30 பூக்கள் இருந்தன. அவற்றை தன் 5 நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினான். தனது நண்பர்களுடன் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் சமமாக பகிர்ந்ததை பார்ப்போமா மாணவர்களே? மாணவர்களே, கபிலனிடம் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 30. அதை எத்தனை நண்பர்கள் பிரித்து தர வேண்டும்? 5 நண்பர்கள். நான் என்பது நண்பர்களை பிரிக்கக்கூடியது. நண்பர்கள் 1, 2, 3, 4, 5. இந்த 5 நண்பர்களுக்கும் கபிலன் தன்னிடம் உள்ள 30 பூக்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் சமமாக. அப்ப படி 1 பாருங்க. படி 1, ஸ்டெப் 1. 30 பூக்கள் இருக்கு. ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பூக்களாக பிரிக்கிறார்கள். ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பூவா கொடுக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பூக்களை கொடுத்துட்டாரு. அப்ப மொத்தம் எத்தனை பூக்கள் கொடுத்துட்டாரு? 5. அப்ப அவர்கிட்ட மொத்தம் 30. 5 பூக்களை கொடுத்துட்டாரு, ஒவ்வொருத்தரும் 1. மீதி எவ்வளவு பூக்கள் இருக்கும்? 25. அடுத்து படி 2. அடுத்து என்ன பண்றாப்ல? அவருக்கு எத்தனை பூக்கள் இருக்கும்? 25 பூக்கள். திருப்பி ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு ரூபா கொடுக்குறாங்க. இரண்டாவது படியில மீண்டும் நண்பர்களுக்கு ஒவ்வொரு ரூபா கொடுக்குறாரு. 25 பூக்கள் வச்சிருந்தாரு, 5 பூக்கள் கொடுத்துட்டாரு. அப்ப மீதி அவங்க எவ்வளவு பூக்கள் இருக்கும்? 20. அடுத்தது பாத்தீங்கன்னா படி 3. அடுத்த ஸ்டெப் மீதி பூக்கள் இருக்கிறனால ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வராது. அப்ப எவ்வளவு பூக்கள் இருக்கு? 20 இருக்கு. திருப்பி என்ன பண்றாரு? நண்பர்களுக்கு ஒவ்வொரு பூவா கொடுக்குறாரு. நண்பர்கள் 20 பூக்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் 1 கொடுத்துருக்காரு. அப்ப எத்தனை கழிக்கணும்?
5. அப்ப 20 5 போச்சுன்னா மீதி எவ்வளவு நோட்ட 15 பூக்கள் இருக்கும். மீதி இருக்கா கூட்டிட்டே இருக்கும். திருப்பி அடுத்த படி 4. அப்ப அவருக்கு எவ்வளவு பூக்கள் இருக்கு? 15 இருக்கு. திருப்பி ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. இப்ப 15 பூக்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒன்றா கொடுத்தா 5 பூக்கள் கொடுக்குறாரு 4வது படையில. அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய மீதி பூக்கள் எண்ணிக்கை 10. அவர்கிட்ட கபில இருக்கக்கூடிய பூக்கள் 10. படி 5. 5வது ஸ்டெப்ல என்ன பண்றாங்க? திருப்பியும் ஒவ்வொரு பூவா கொடுக்குறாங்க. 10 பூக்கள் வச்சுதான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டா அவர்கிட்ட மீதி பூக்கள் எண்ணிக்கை 5. அடுத்த மீதி இருந்தாலும் கொடுக்கலாம். அப்ப படி 6. மிச்சம் இருக்கக்கூடிய பூக்கள் எவ்வளவு? 5. ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஒவ்வொன்றா கொடுக்கலாம். 5 பூக்கள் இருக்கு. ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டாரு. அப்ப அவர்கிட்ட மீதி பூக்கள் எல்லாத்தையும் சமமா பங்கிட்டு கொடுத்துட்டாரு. அப்ப ஒவ்வொரு நண்பர்களுக்கும் எவ்வளவு பூக்கள் கொடுத்துக்கோ நம்ம எண்ணி எழுத போறோம். அவருக்கு மீதி பூக்களே கிடையாது. நண்பர்கள் 1, நண்பர்கள் 2, 3, 4, 5. 5 நண்பர்களுக்கும் ஒவ்வொருக்கும் எத்தனை பூ வந்திருக்குன்னு பார்த்து நம்ம எண்ணி போடுவோம். இப்ப பாருங்க, நண்பர்கள் 1 பாருங்க எத்தனை பூக்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 பூக்கள் அவருக்கு. நண்பர் 2க்கு பாருங்க அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6. அவருக்கு எத்தனை பூக்கள் கிடைச்சிருக்கு? 6. அடுத்து பாருங்க நண்பர் 3க்கு 1, 2, 3, 4, 5, 6. 3வது நண்பருக்கு எத்தனை பூக்கள் கிடைச்சிருக்கு? 6 பூக்கள். 4வது நண்பருக்கு பாருங்க 4வது நண்பருக்கு பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. அவருக்கு எத்தனை பூக்கள் கிடைச்சிருக்கு? அடுத்து நண்பர் 5க்கு பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. அப்ப அவருக்கும் 6 பூக்கள். அப்ப அனைத்து நண்பர்களுக்கும் எத்தனை பூக்கள் கிடைச்சிருக்கு? ஒவ்வொரு நண்பர்களுக்கும் 6 பூக்கள் கிடைச்சிருங்க. எத்தனை படிநிலைகள் கிடைச்சிருக்கு பாருங்க? படி 1, படி 2, 3, 4, 5, 6. அப்ப படிகள் எண்ணிக்கை எத்தனை? 6. படிகள் எண்ணிக்கை 6. இந்த மாதிரியாக கபிலன் தன்னிடம் உள்ள 30 பூக்களை நண்பர்களுக்கு ஒவ்வொன்றாக சமமாக பகிர்ந்தளிப்பதன் மூலம் நண்பர்கள் அனைவருக்கும் 5 நண்பர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 6 பூக்கள் கிடைத்துள்ளன. மாணவர்களே, இதை நம்ம எண்கோட்டில் எப்படி பிரிக்கலாம்? இப்போ நம்ம விளக்கமாக வரைஞ்சிருப்போம். இதை எண்கோட்டில் குறித்தல். அடுத்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா இதை எண்கோட்டில் குறித்தல் மற்றும் மீள் கழித்தல் கூற்று அந்த முறையில் நம்ம எழுத போறோம். கவனிங்க மாணவர்களே, கவனியுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, எண்கோட்டில் குறித்தல். இப்ப கபிலனிடம் உள்ள பூக்கள் எண்ணிக்கை 30. அதாவது எண்கோட்டில் 0 30 வரை எழுதியிருப்போம். எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க? 5 நண்பர்கள். அப்ப என்ன பண்ணுவோம்? 5 என்ன நம்ம கழிச்சுக்கிட்டே வரோம் எண்கோட்டில். அப்ப 30ல 5 போச்சுன்னா வரும் 20. அடுத்த 25ல இருந்து ஒரு 5 கழிக்கிறோம். அப்ப எவ்வளவு வரும்? 20. அடுத்தது பார்த்தா 20ல இருந்து ஒரு 5 கழிக்கிறோம் 15. 15 5 கழிக்கும் போது விடை 10. 10ல இருந்து 5 கழிக்கும் போது 5. 5ல இருந்து 5 கழிக்கும் போது 0. இப்ப எண்கோட்டில் 30 பூக்கள் இருக்கு, 5 நண்பர்கள். சோ என்ன பண்றோம்? நம்ம 5 5 கழிச்சுக்கிட்டே வரோம் பின்னோக்கி. 30ல 5 கழிக்கும் போது 25. 25ல இருந்து 5 கழிக்கும் போது 20. 20ல இருந்து 5 கழிக்கும் போது 15. 15ல இருந்து 5 கழிக்கும் போது 10. 10ல இருந்து 5 கழிக்கும் போது 5. 5ல இருந்து 5 கழிக்கும் போது 0. அப்ப இந்த மாதிரி நம்ம எண்கோட்டில் இந்த செயல்பாட்டை குறிக்கலாம். இதை மீள் கழித்தல் கூற்றாக எழுதும்போது எப்படி எழுத வேண்டும்? மீள் கழித்தல் கூற்றாக எழுதும் பொழுது மொத்தம் எவ்வளவு? 30. மொத்த பூக்கள் எண்ணிக்கை 30. எத்தனை தடவை 5 கழிச்சுக்கலாம் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 தடவை கழிச்சுக்கலாம். அப்ப
30 கழித்தல் 5 கழித்தல் 5 கழித்தல் 5 கழித்தல் 5 கழித்தல் 5 கழித்தல் 5. இப்ப என்ன விடை வரும்? 0. அப்ப கபிலன் தன்னிடம் உள்ள பூக்களை 30 பூக்களை தன் நண்பர்கள் 5 பேருக்கு சமமாக பங்கிட்டு தரும் பொழுது ஒவ்வொரு நண்பர்களுக்கும் 6 பூக்கள் கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்களே, கபிலன் 30 பூக்களை தனது 10 நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதை கற்பனை செய்து பார்ப்போமா? இப்ப எத்தனை பேர் கொடுக்க போறோம்? 10 ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போறோம். அப்ப அந்த அட்டவணையை பாருங்க, திரையில் காணக்கூடிய அட்டவணையை பாருங்கள். படியின் எண்ணிக்கை, கபிலனிடம் உள்ள பூக்கள் எண்ணிக்கை, நண்பர்கள் 1 முதல் 10 வரைக்கும் குறிச்சிருக்காங்க. இப்ப படி 1ல என்ன பண்றாங்க பாருங்க, கபிலனுக்கு 30 பூக்கள் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பூவா கொடுத்துட்டே வராங்க. அந்த திரையில் காட்டக்கூடிய ஸ்லைட்ல பாருங்க, ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பூவா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கொடுத்து முடிஞ்ச எத்தனை பேர் வர்றாங்க? 10 பேர். அப்ப 30 பூக்கள் இருக்கு, 10 நண்பர்கள் ஒவ்வொன்றா கொடுத்துட்டாரு. அப்ப மொத்தம் எத்தனை கொடுத்துருப்பாரு? 10. அப்ப 30ல இருந்து 10 கழிக்கும் என்ன ஒரு விடை? 20. அப்ப கபிலனிடம் இருக்கக்கூடிய மீதமுள்ள பூக்கள் எண்ணிக்கை 20. படி 1 முடிவு. அடுத்த இரண்டாவது படியில் பார்க்கும் மாணவர்களே, கபிலனுக்கு எத்தனை பூக்கள் இருக்கு? 20. திருப்பி அவனுடைய 10 நண்பர்கள் ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. அப்ப எத்தனை பூக்கள் கொடுத்துருப்பாப்ல? 10 பூக்கள் கொடுத்துருப்பாப்ல. அப்ப 20 பூக்கள்ல 10 பூக்கள் போச்ச, மீதி எவ்வளோ? வெரி குட், 10 பூக்கள். அடுத்ததாக அவர்கிட்ட மீதி பூக்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அவர்கிட்ட மீதி பூக்கள் 0 பூக்கள் வர வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கலாம். மீதி எதுவுமே இருக்கக்கூடாது கையில. அதே மாதிரி நண்பர்களுக்கு சமமாக கொடுக்கணும். அப்ப அவர் கையில மீதி 10 பூக்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக படி 3ல திருப்பி நண்பர்கள் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு பூவா கொடுக்குறாரு. வச்சது 10. மூன்றாவது படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூக்கள் கொடுக்குறாரு. அப்ப 10ல 10 போச்சுன்னா அவர்கிட்ட மீதமுள்ள பூக்கள் எண்ணிக்கை 0. அப்ப அவர்கிட்ட 30 பூக்களையும் 10 நண்பர்கள் சமமாக பங்கிட்டு கொடுத்துட்டாரு. அந்த அட்டவணையில பாருங்க, தெளிவாக தெரிகிறது. முதல் படியில 10 பூக்கள் கொடுக்குறாரு, அடுத்த படியில் இரண்டாவது படியில் 10 பூக்கள், மூன்றாவது படியில் 10 பூக்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்கள் கையில் எத்தனை பூக்கள் இருக்கு பாருங்க, எண்ணி பாருங்களேன். நண்பர்கள் வந்து கேர பாருங்க, 1 2 3. அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்கள் கையிலும் எத்தனை பூக்கள் இருக்கும்? 3 பூக்கள் இருக்கும். அப்ப எத்தனை படிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க, படிகள் எண்ணிக்கை எத்தனை? 1 2 3. அப்ப 3 படிகளையும் கொடுத்து அந்த பூக்களை நண்பர்கள் கொடுத்து நிறைவு செஞ்சிருக்காரு. அப்ப படிகள் எண்ணிக்கை 3. இதை எண்கோடில் எப்படி குறிக்கலாம் பாருங்க மாணவர்களே. மேலே உள்ள கணக்கை திருப்பி நம்ம எண்கோட்ல குறிக்கிறோம். எண்கோட்ல 0 முதல் 30 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுல நம்ம கழிக்கிறோம். எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? 10 நண்பர்கள். அப்ப 30ல இருந்து 10 கழிக்கணும். 30ல இருந்து 10 கழிக்கும் என்ன வரும்? 20. 20ல இருந்து 10 கழிக்கும் போது 10. 10ல இருந்து 10 கழிக்கும் போது 0. அதோட எண்கோடு முடிந்தது. அதற்கான மீன் கழித்தல் கூட்டு பாருங்க, 30 கழித்தல் 10 கழித்தல் 10 கழித்தல் 10. விடை என்றால் 0. அப்ப இம்முறையில் கபிலன் 30 பூக்களை 10 நண்பர்களுக்கு 3 படிகள் மூலமாக பகிர்ந்தளிக்கிறார். அப்புறம் அப்படியானால் ஒவ்வொரு நண்பர்களும் கிடைக்கக்கூடிய பூக்கள் எண்ணிக்கை 3. ஒவ்வொரு நண்பர்கள் எத்தனை பூக்கள் கிடைக்கும்? 3. அதாவது கபிலன் உள்ள பூக்கள் எண்ணிக்கை 30. அதை 10 நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பொழுது ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தலா 3 பூக்கள் வீதம் கிடைக்கும். இதே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அதே 30 பூக்கள் இருக்கு. நண்பர்கள் பாத்தீங்கன்னா 15 பேர் இருக்காங்க. எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? 15 பேர். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சமமா பங்கிட்டு தரணும்னா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பூக்கள் கிடைக்கும், எத்தனை படிகள் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எத்தனை நண்பர்கள்? 15. கபிலனின் பூக்கள் எண்ணிக்கை 30. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பூக்கள் கிடைக்கும், எத்தனை படிகள் தேவைப்படுன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை படிகள் தேவைப்படுன்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கான விடையை பாருங்க, திரையில் பாருங்க மாணவர்களே. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. படிகள் எண்ணிக்கை, கபிலன் உள்ள பூக்கள் எண்ணிக்கை, நண்பர்கள் 15. அப்ப முதல் படியில அவன்கிட்ட 30 பூக்கள் இருக்கு, 15 நண்பர்கள் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அப்ப எத்தனை பூக்கள் கொடுத்துருப்பாரு? 15. அப்ப 30ல கலந்து போச்சுன்னா 15. அடுத்த படி 2ல பாத்தீங்கன்னா 15 பூக்கள் வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. அப்ப அவரோட உள்ள பூக்கள் காலி ஆயிடும். அப்ப ஒவ்வொரு நண்பர்கள் எத்தனை பூக்கள் கிடைச்சிருப்பாங்க? 2 பூக்கள் கிடைத்துள்ளன. எத்தனை படிகள் முடிஞ்சிருக்கு கணக்கு பாருங்க. படி 1 2. அப்ப எத்தனை படிகள் தேவைப்படும்? 2 படிகள் தேவைப்படும். அப்ப இதை எண்கோடில் எப்படி குறிக்கலாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 0ல இருந்து 30 வரைக்கும் எண்கோடில் குறிச்சுக்கிட்டோம். இப்ப எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? 15. அப்ப 15 16 நம்ம கழிக்க வேண்டும்.
அப்ப 30ல பாதி போச்சுன்னா 15. திருப்பி 15 மீண்டும் 15 கழிக்கும் போது விடை 0. அப்ப இதற்கான மீள் கழித்தல் கூட்டு பாத்தீங்கன்னா 30 கழித்தல் 15 கழித்தல் 15 விடை 0. அப்ப கபிலர் 30 பூக்களை தன் நண்பர்களுக்கு 2 படிகளில் பகிர்ந்தளித்தார்கள். ஒவ்வொரு நண்பருக்கும் 2 பூக்கள் கிடைத்தன. அடுத்ததாக பார்க்கும் மாணவர்களே, சமமாக பகிர்ந்தளிப்பு என்பது கணிதத்தில் வகுத்தல் என்று கூறப்படுகிறது. சமமாக பகிர்ந்தளிப்பது என்பது நம்ம சமமா ஒவ்வொரு பகிர்ந்து கொடுக்கிறோமா இல்லையா, இதை கணிதத்தில் எப்படி சொல்றாங்கன்னா வகுத்தல் வகுத்தல் என்று கூறுகிறார்கள். வகுத்தல்ங்கிற அந்த குறியீட்டினால் குறிக்கப்படுது. வகுத்தல் என்பது அந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. வகுத்தல் என்ற குறியீட்டின் மூலம் வகுத்தல் செயல்பாடு குறிக்கப்படுகிறது. இப்ப உதாரணமாக பாருங்க, ஒரு வகுத்தல் கூட்டு கொடுத்துருக்காங்க. வகுத்தல் கூற்று 30 வகுத்தல் 5 6. 30 வகுத்தல் 5 6. இதுல 30ங்கிற எண் பாத்தீங்கன்னா வகுக்கப்படும் எண். 30ங்கிறது வகுக்கப்படும் எண். வகுத்தல் குறிக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய எண் வந்து 5 என்பது வகுத்தி. 5 என்பது வகுத்தி. விடையாக வரக்கூடிய எண் இருக்கு இல்லைங்களா 6, அந்த எண் என்னது ஈவு. அப்ப வகுத்தல் கூற்று 30 வகுத்தல் 5 சமம் 6. இதுல 30 என்ற எண் வகுக்கப்படும் எண், 5 என்பது வகுத்தி, 6 என்பது ஈவு. மாணவர்களே, அடுத்ததாக புத்தக பகுதியில் அட்டவணை நிறைவு செய்க என்று ஒரு பகுதி உள்ளது. அந்த அட்டவணை நிரப்புவோமா? மாணவர்களே, புத்தக பகுதியில் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நிறைவு செய்வோமா? இந்த அட்டவணையில பாருங்க, பகிர்ந்தளிக்க வேண்டிய பலூன் எண்ணிக்கை, கூடைகளின் எண்ணிக்கை, சமமாக பகிர்ந்தளித்தல், ஒவ்வொரு கூடையில் உள்ள பலூன்களின் எண்ணிக்கை, ஒவ்வொரு கூடையில் உள்ள பலூன்களின் எண்ணிக்கை, வகுத்தல் கூற்று. ஃபர்ஸ்ட் பாருங்க, எத்தனை பலூன் இருக்கு 8. எத்தனை கூடையில போடணும் 4 கூடையில போடணும். 8 பலூனை 4 கூடையில சமமா பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு கூடையில எத்தனை பூக்கள் இருக்கும்? ஒவ்வொரு கூடையில எத்தனை பலூன்கள் இருக்கும்? 8 பலூன்களை 4 கூடைகளில் சமமாக பங்கிட்டு பிரிச்சாச்சு. அப்ப ஒவ்வொரு கூடையில் உள்ள பலூன் எண்ணிக்கை ஒவ்வொரு எத்தனை இருக்கு 2. ஒவ்வொரு கூடையில் உள்ள பலூன் எண்ணிக்கை 2. இதற்கான வகுத்தல் கூற்று பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எடுத்துக்கிட்டோம் 8. 8 பலூன் எடுத்துக்கிட்டோம். எத்தனை கூடையில பிரிக்கிறோம் 4 கூடையில பிரிக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு கூடையில் உள்ள பலூன் எண்ணிக்கை 2. அடுத்தது பாருங்க, அதே 8 பலூன் தான் எத்தனை கூடை எடுத்துக்கிட்டோம் 2 கூடை. அப்ப 2 கூடையிலையும் சமமா நம்ம பிரிக்க போறோம். அப்ப ஒவ்வொரு கூடையிலையும் எத்தனை பூக்கள் இருக்கு, எத்தனை பலூன்கள் இருக்கு என்று பாருங்க. பலூன் எண்ணிக்கை பாருங்க, எத்தனை கூடையில 2 கூடையா. அப்ப ஒவ்வொரு கூடை எத்தனை பாருங்க 1 2 3 4. அப்ப ஒவ்வொரு கூடையில் உள்ள பலூன் எண்ணிக்கை 4. இதற்கான வகுத்தல் கூற்று பாத்தீங்கன்னா எத்தனை பலூன்கள் மொத்தம் 8. எத்தனை கூடை எடுத்துக்கிட்டோம் 2. அப்ப விடை 4. 8 வகுத்தல் 2 விடை 4. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா 10 பலூன்கள் எத்தனை கூடை எடுத்துக்கிட்டோம் 5 கூடை. அப்ப ஒவ்வொரு 5 பிரிக்கிறோம். அப்ப எத்தனை கூடைகள் ஒவ்வொரு கூடையில் எத்தனை பலூன் பாருங்க. அப்ப ஒவ்வொரு கூடையில் பலூன் எண்ணிக்கை 2. இதற்கான வகுத்தல் கூட்டு பாத்தீங்கன்னா 10 வகுத்தல் 5 விடை எத்தனை 2. அடுத்தது பாருங்க 10 அடுத்ததாக 15 பலூன் எடுத்துக்கிறோம். எத்தனை கூடையில சமமா போடணும் 3 கூடைகளில் போட வேண்டும். அப்ப பிரிச்சுக்கிட்ட என்ன வரும், அப்ப ஒவ்வொரு கூடை எத்தனை பலூன் இருக்கு 5 பலூன். அப்ப இதற்கான வகுத்தல் கூட்டு பாத்தீங்கன்னா 15 வகுத்தல் 3 விடை 5. அடுத்தது பாருங்க 30 பலூன்கள் எத்தனை கூடைகள் 6 கூடைகள். அப்ப சமமாக பிரிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கூடையில பலூன் எண்ணிக்கை 5. அப்ப இதற்கான வகுத்தல் கூட்டு பாத்தீங்கன்னா 30 வகுத்தல் 6 விடை 5. ஒவ்வொரு கூடையில பலூன் எண்ணிக்கை 5.
மாணவர்களே, சம பங்கீடும் மீள் கழித்தல் மூலமாக செயல்பாடு கணக்கில் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சம குழுவாக்கம். சம குழுவாக்கம். சம குழுவாக்கம் வழியாகவும் நம்ம வகுத்தலை செய்யலாம். சம குழுவாக்கம் வழியாகவும் வகுத்தலை நாம் செய்யலாம். இப்போ நம்ம சந்தைக்கெல்லாம் போயிருப்போம் காய்கறி வாங்குறது. அங்கே பார்த்தீங்கன்னா கூறு கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ 5 எலுமிச்சம்பழம் 10 ரூபா, 5 ஆரஞ்சு 20 ரூபா அப்படின்னு காய்கறிகள் கூறுகளாக கட்டி வச்சிருப்பாங்க. தொகுப்பா வச்சிருப்பாங்க. ஒரு கூறு எடுத்தா 10 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வாங்கியிருப்போம். அதே நம்ம பாடப்பகுதியில் ரங்கம்மாவே கடையில் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அந்த ரங்கம்மா காய்கறி கடை வச்சிருக்காங்க. அவங்க கடையில் இருக்கக்கூடிய காய்கறிகளை கூறாக என்ன பண்றாங்க, பிரித்து வச்சு விற்கிறாங்க. அப்ப காய்கறி விற்பனை செய்வதற்கு கூறு எனப்படும் சமக்குழுக்களாக பிரித்து அடிக்கினார். கூறுனது ஒவ்வொரு காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சம் தொகுப்பா வச்சுக்கிட்டு அதை சந்தையில விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம பாடப்பகுதியில் ரங்கம்மாவின் கடையில் ஒரு பகுதி, ஒரு காய்கறி கடையோட பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த காய்கறிகளை விற்பனை செய்வதற்காக கூறு எனப்படும் சம குழுக்களாக பிரித்து வச்சு விற்பனை செய்யறாங்க. இப்ப அந்த முதல் கணக்கா பாத்தீங்கன்னா ரங்கம்மாவோட கடையில 40 எலுமிச்சப்பழம் வச்சுக்காங்க. எத்தனை எலுமிச்சப்பழம்? 40. அவங்க ஒவ்வொரு கூறிலையும் 5 எலுமிச்சப்பழமா அடுக்கிறாங்க. ஒரு 5 எலுமிச்சப்பழம், அப்புறம் 5 எலுமிச்சப்பழம், அப்புறம் 5 எலுமிச்சப்பழமாக கூறா வைக்கிறாங்க. அப்ப கூறா வைக்கும் போது எத்தனை கூறுகள் அவங்களுக்கு கிடைக்கும், எத்தனை கூறுகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. திரையில் பாடமானவர்களே, மொத்தம் எத்தனை எலுமிச்சை பழங்கள் இருக்கு? 40. இப்ப 40 எலுமிச்சை பழத்தையும் 5 5 பிரிச்சு காட்டிருக்கோம் பாருங்க. 5 5 தொகுப்புகளாக பிரிச்சு காட்டிருக்கோமா? அப்ப எத்தனை தொகுப்புகள் இருப்பாங்க? 5 5 தொகுப்புகளாக பிரிச்சு எத்தனை தொகுப்புகள் இருப்பாங்க? 1 2 3 4 5 6 7 8. அப்ப எத்தனை கூறுகள் கிடைச்சிருக்கு அந்த அம்மாவுக்கு? 8 கூறுகள். எலுமிச்சை பழம் 5 5 எலுமிச்சை பழமாக கொண்ட 8 கூறுகள் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு, ரங்கம்மாவுக்கு. அது எண்கோட்டில் எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க. மொத்தம் எத்தனை பழங்கள்? 40 எலுமிச்சை பழங்கள். ஒரு கூறு எத்தனை வச்சிருக்காங்க? 5 5. அப்ப 5 5 எலுமிச்சை பழமா என்ன பண்றாங்க? கழிச்சுட்டே வரும். 40 கழித்தல் 5 35. 30 5 கழிச்சா 30. 30 5 கழிச்சா 25. இது மாதிரி ஒவ்வொன்றா கழிச்சுட்டே வரும்போது நிறைவாக 0. அப்ப எண்கூற்று முறையில் எப்படி எழுதலாம்? 40 வகுத்தல் 5. 40 வகுத்தல் 5 விடை எத்தனை? 8. அப்ப அவங்கள்ட்ட கூடிய 40 எலுமிச்சை பழத்தை 5 5 கூறுகளாக கொண்ட எலுமிச்சை பழமாக பிரிச்சா அவங்களுக்கு எத்தனை கூறுகள் கிடைக்கும்? ரங்கம்மாவுக்கு 8 கூறுகள் கொண்ட எலுமிச்சை பழம் கிடைக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரங்கம்மாவிடம் 48 நெல்லிக்கனிகள். எத்தனை நெல்லிக்கனிகள் இருக்கு? 48. ஒரு கூறுல எத்தனை நெல்லிக்கனி வைக்கிறாங்க? 6 6 நெல்லிக்கனிகளாக வைக்கிறாங்க. அப்ப அடுக்கி வைக்கும் போது எத்தனை கூறுகள் கிடைக்கும் பாருங்க மாணவர்களே. ஒவ்வொன்றும் 6 6 பிரிச்சிட்டோம். எத்தனை ஆறுகள் இருக்கு பாருங்க. எத்தனை 6 நெல்லிக்கனிகள் கொண்ட தொகுப்புகள் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்ப 6 6 நெல்லிக்கனிகள் கொண்ட 8 கூறுகள் நமக்கு கிடைக்கின்றன. இதை நம்ம எண்கோட்டில் இது மாதிரி நம்ம வரையலாம். எண்கோட்டில் இதை கொண்டு திரையில் காணக்கூடிய திரையில் பாருங்கள். எண்கோட்டில் எப்படி வருதுன்னு பாருங்க. அது எண்கூற்று முறையில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொத்த எத்தனை நெல்லிக்கனிகள்? 48 வகுத்தல் ஒவ்வொரு கூறு எத்தனை நெல்லிக்கனி வைக்கிறாங்க? 6. அப்ப எத்தனை கூறுகள் கிடைச்சிருக்கு? 8. அப்ப 48 வகுத்தல் 6 விடை 8. அப்ப 48 நெல்லிக்கனிகளை 6 6 நெல்லிக்கனிகள் கொண்ட கூறுகளாக பிரிக்கும் பொழுது நமக்கு 8 கூறுகள் கிடைக்கும். அடுத்ததாக ரங்கம்மாவிடம் 48 நெல்லிக்கனிகளை கூறுகளாக அடிக்கக்கூடிய பல்வேறு வழிகளை கண்டறிந்து அதன் எண்கூற்றுகளை எழுதுவோமா மாணவர்களே? பாருங்கள். ரங்கம்மா 48 நெல்லிக்கனிகளை கூறுகளாக அழைக்கக்கூடிய பல்வேறு வழிகளில் கண்டறிந்து அதன் எண்கூற்றுகளை எழுத போகிறோம். அப்ப அவங்கள்ட்ட எத்தனை நெல்லிக்கனிகள் ஃபர்ஸ்ட் இருந்தது? 48. ஒவ்வொன்றா வைக்கிறோம். ஒவ்வொரு கூறுலையும் ஒன்று வைக்கிறோம். அப்ப எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 48 கூறுகள் கிடைக்கும். அடுத்து 48 நெல்லிக்கனி எடுத்துக்கிறோம். 2 2 வைக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? 2 2 வச்சு பிரிக்கிறோம். அப்ப எத்தனை கிடைக்கும் நமக்கு? அதுல பாதி 24 கூறுகள் கிடைக்கும். 48 நெல்லிக்கனிகள் எடுத்துக்கிறோம். 3 3 வைக்கிறோம். ஒவ்வொரு கூறுலையும் எத்தனை இருக்கும்? 3 3 வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது நமக்கு எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 16 கூறுகள் கிடைக்கும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா 48 நெல்லிக்கனி எடுத்துட்டு 4 4 தான் வைக்கணும். ஒரு கூறுல 4 நெல்லிக்கனி தான் வைக்கலாம். அப்ப 4000 சொன்னீங்கன்னா 12 நாள் 48. அப்ப எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 12 கூறுகள் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 48 6 6 வைக்கிறோம். 6 வைக்கும்போது எத்தனை கிடைக்கும்? 8 கூறுகள் கிடைக்கும். அடுத்ததாக 48 நெல்லிக்கனில 8 8 வைக்கிறோம். அப்ப 8 8 வைக்கும்போது எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 6 கூறுகள் கிடைக்கும். அப்ப 48 திருப்பி 12 12 வைக்கிறோம். 12 12 வைக்கும்போது நமக்கு எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 4 கூறுகள் கிடைக்கும். அடுத்து 48 நெல்லிக்கனில 16 16 வைக்கிறோம். 16 32 48. அப்ப எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 3 கூறுகள் கிடைக்கும். அடுத்து 48 நெல்லிக்கனில 24 கொண்ட கூறுகளாக பிரிக்கும். அப்ப நமக்கு என்ன விடை கிடைக்கும்? 24 24 2 கூறுகள் கிடைக்கும். 48 நெல்லிக்கனில 48 கூறு, ஒரு கூறு 48 வச்சிடும். அப்ப எல்லாமே சேர்த்து வச்சுட்டாங்க. அப்ப ஒரே ஒரு கூறு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல்வேறு வழிகளை நம்ம கூறுகளாக பிரிக்கும் போது நமக்கு நிறைய கூறுகள் வெவ்வேறு வழிகள் நமக்கு கிடைக்கும். இன்ற வகுப்பில் சம பங்கீடுகளும் மீட்கழிகளும் மற்றும் சமக்குழுவாக்கம் என்ற பகுதியில கணக்குல பார்த்தோம். நிறைவாக மதிப்பீடு. முதல் கேள்வியா பாருங்க, 8 பந்துகளை 2 பந்துகள் கொண்ட குழுக்களாக பிரிக்கணும். எத்தனை பந்துகள் இருக்கு? 8 பந்துகள் 2 2 பிரிக்கணும். அப்ப 8 வகுத்த 2 2 2 பிரிக்கணும். அப்ப எத்தனை 2 இருக்கு? 8ல 1 2 2 4 2 6 4 2 8. அப்ப எத்தனை குழுக்கள் கிடைக்கும்? 4 குழுக்கள் கிடைக்கும். அப்ப படத்துல பாருங்க, பிரிச்சு காட்டிருக்கோம் பாருங்க. 2 2 ஆட்டம் போட்டுக்கோமா? எத்தனை குழுக்கள் இருக்கு எண்ணி பாருங்க. 1 2 3 4. அப்ப 8 வகுத்தல் 2 விடை 4. நன்றி, வணக்கம் மாணவர்களே. மீண்டும் ஒரு பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.